ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தைப்பூச திருநாள் இல்லையா? இன்றைக்கி இந்த தைப்பூசத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் கையெடுத்து முருகரை வழிபடணும். ஆம், அதாவது எப்படி வேணாலும் வழிபடலாம். இன்றைக்கி நான் எப்படி பண்ணேன்னா, காலையில் எந்திரிச்சு விளக்கெல்லாம் இன்றைக்கி தான் விளக்கெல்லாம் முடிச்சு, ஆனால் நேற்றே எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி வைக்கணும், என்னால் முடியலை. ஸோ காலையில் விளக்கெல்லாம் கழுவி வீட்டில் ஒரு 6 மணிக்குள்ளே துடைச்சி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் விளக்கு மட்டும் ரெடி பண்ணி பொருத்திட்டு ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு விரதத்தை துவக்கி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸ் பால் சாமி முன்னாடி வச்சு துவக்கி விட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் சாப்பிடாம ஒரு கிளாஸ் பால் மட்டும் அதை குடிச்சிட்டு அப்படியே தொடர்ந்து விரதம் நம்ம எது காரியம் நிறைவேறணுமோ அது காரியத்துக்காக நம்ம முழுமையாக நடக்கணுங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த சாப்பாடெல்லாம் பண்ணிவிட்டு மத்தியானம் சாம்பார் என்ன பொரியல் பண்ணியிருக்கோமோ அது சாமிக்கு பிடிச்ச அந்த பாயாசம் பருப்பு பாயாசம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னால் பண்ண முடியல. ஜவ்வரிசி பாயாசம் பண்ணேன். அதையும் கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை தீபமும் தைப்பூசத்து அன்னைக்கு 6 வெத்தலை தீபமும் வெத்தலையை வச்சு நடுசில் ஒரு விளக்கு வச்சு வெத்தலை தீபமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் சாப்பாடு கத்திரிக்காய் போட்ட சாம்பார், பீட்ரூட் பொரியல், அப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் பண்ணேன், பால் பாயாசம், ஜவ்வரிசி பால் பாயாசம். அப்புறம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதையும் வறுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்